அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கும் அழகுபதிக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கிறனாலும் அவங்க குடும்ப சூழ்நிலையினால ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அழகுமதி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வீம்பாக இவர் மேலே நிறைய கேஸ்லாம் கொடுத்துட்டு அழகுமதினால சுரேஷோட வேலையே போணுச்சு. ஆனால் கடைசியில் தங்கராஜ் தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. அவரோட பிளான் படி எல்லாருமே நடந்துச்சு. சுரேஷ் இந்த மாதிரி இந்த பொண்ணு கட்டி வச்சா இவன் இனிமேல் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டா, கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை போய் சுரேஷ்க்கு கட்டி வச்சுட்டாங்க. இப்போ 2 பேரும் இனிமேவது வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கல்யாணம்லாம் முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக அந்த குடும்பத்தில் பக்குவமாக நடந்துக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழகுமதியை கட்டிப்பிடிச்சி அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அழகுமதியை அவங்க அம்மாவையோ அப்பாவையோ யாரும் மூஞ்சியை கூட பார்க்காம அப்படியே நிற்கிறாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட மட்டும் கட்டிப்பிடிச்சி அப்படி அழுகுறாங்க. பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அழகுமலர் கூட பார்த்திங்க அப்படின்னா அழகுமதி சுரேஷ் அதுக்கப்புறம் பாக்யராஜ் எல்லாமே ஒரு காரில் போகும்போது அழகுமலர் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. ஆனால் அழகுமதி பார்த்திங்க அப்படின்னா கேட்குறதுக்குலாம் ஊன்னு மட்டும் பதில் சொல்கிறாங்க. சிரிச்சோ ஒரு நல்லபடியாக கூட பேசலை. ஏன்னா அந்த அளவுக்கு மனசில் அவங்களுக்கு ஒரு சோகம் இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு கல்யாணமாக இது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வர போகிறாங்க, எப்படி சுரேஷ் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.